வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் வலது கரை சாலை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே வடரங்கம் கிராமத்திலிருந்து காட்டூர் கிராமம் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொள்ளிடம் ஆற்றின் வலது கரை சாலை உள்ளது. இந்த சாலை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சாலை மேம்படுத்தாமல் அப்படியே விடப்பட்டது. இதனால் ஆற்றின் கரையோரம் உள்ள சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட செல்ல முடியாத நிலைமைக்கு ஆற்றின் வலது கரை சாலை மிகவும் மோசமாக இருந்து வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் சாலை மிகவும் மோசமாக இருந்து வருவதால் சுற்று வழியை பயன்படுத்தி கொள்ளிடம், சிதம்பரம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். இதுகுறித்து ஆற்றின் கரையோர சரஸ்வதி விளாகம், கொன்னக்காட்டுப்படுகை, கீரங்குடி, சிதம்பரநாதபுரம், மாதிரவேளூர், சென்னியநல்லூர், பாலூரான் படுகை உள்ளிட்ட ஆற்றின் கரையோர கிராம மக்கள் சார்பில் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தும் சாலையை தற்காலிகமாக கூட மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே உடனடியாக சாலையை மேம்படுத்த வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வெயிலில் கொள்ளிடம் கடைவீதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி தாசில்தார் அருள்ஜோதி, மண்டல துணை வட்டாட்சியர் தரணி, சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை, சீர்காழி நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் சரவணன், கொள்ளிடம் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் கார்த்திக், கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் சோதனை சாவடியிலிருந்து பனங்காட்டாங்குடி கிராம வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடனடியாக சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து 2 மணி நேர சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை உடனடியாக தலையிட்டு அரசு தீர்வு காணுமா? மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன். உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.